பார், நன்றாக பார். நீ செய்த பாதகத்தை பார்த்துக் கொண்டே இரு. எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய். இப்போது தெரிகிறதா கல்யாணியின் கவலைக்கு காரணம்? ஜாதி வைரத்தை எடுத்து இற்று போன இரும்பிலே பதிக்க பார்த்தாயே, இது முறையா? மண்ணை விலையாக கொடுத்து பசும் பொன்னை விலைக்கு வாங்க பார்த்தாயே, இது நியாயமான செயலா? நேர்மையான வியாபாரமா? இது செல்லுமா? சொல் சொல் சொல். மண்ணுக்கு எடுப்பம் கேட்டால் வலில் மனிதர் என் செய்வார், வலியில் மனிதர் என் செய்வார். மண்ணுக்கேடு பொன் கேட்டால், மண்ணுக்கேடு பொன் கேட்டால் வலியில் மனிதர் என் செய்வார், என் செய்வார். மண்ணுக்கேடு பொன் கேட்டால் கண்ணி செய்த ஒப்பந்தம் கண்ணீர் கண்டது ஒன்றுமில்லை. கண்ணி செய்த ஒப்பந்தம் கண்ணீர் கண்டது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. மண்ணுக்கேடு பொன் கேட்டால் வலியில் மனிதர் என் செய்வார், என் செய்வார். மண்ணுக்கேடு பொன் கேட்டால் சின்னமாகையும் வழக்கு தீரா வழக்கேயாகுமப்பா. சின்னமாகையும் வழக்கு தீரா வழக்கேயாகுமப்பா, தீரா வழக்கேயாகுமப்பா. அப்பப்பா மண்ணுக்கேடு பொன் கேட்டால் வலியில் மனிதர் என் செய்வார், என் செய்வார். மண்ணுக்கேடு பொன் கேட்டால் எண்ணி முடிவு செய்திடுவார் யாவருள்ளார். இல்லம்மா, நான் தான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேனே, பாவம் அந்த அபிராமி முத்தையனுடைய தங்க. நான் இல்லாவிட்டா பொழுதே போகாது. அவனும் மடத்து வேலையா அடிக்கடி வெளியே போயிடுறான். தனியா இருப்பான். நான் தான் அவளுக்கு தோணேன். ஆச்சி, அந்த பொண்ணை ஒரு நாளைக்கு அழைச்சிக்கிட்டு வாங்க. உங்க பொண்ணு லலிதா இங்க இருந்த வரையிலும் எனக்கு பொழுதுனதே தெரியாம இருந்தேன். இப்ப சாதா தனியா உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. கோவில் இல்லா ஊர்ல குடியிருக்கிற மாதிரி குழந்தை இல்லாத கொடுத்தனம் ஆயிடுச்சு எனக்கு. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கவலைப்படாதீங்கம்மா. உங்க நல்ல மனசுக்கும் தர்ம சிந்தனைக்கும் ஆண்டவன் கிருபை செய்வார். முத்தையா, முத்தையா. முத்தையா எங்க? இப்பதானே மடத்துக்கு போனாரு. உன் பேர் என்னம்மா? அபிராமி. ஏன் அவசரப்படுற? அபிராமி நல்ல பேரு தான். உங்க அண்ணனுக்கு என்ன வயசு இருக்கும்? எங்க அண்ணனுக்கா 22. அடுத்த வருஷம் பிறந்தா 23. உனக்கு தெரியாது. உன் வயச நானே சொல்றேனே. உங்க அண்ணனுக்கு 23ன்னா உனக்கு ஒரு 17, 18 அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு மேல இருக்காது. ஆமா, நீங்க யாரு? ஜோசியக்காரரா? நான் தான் காருவாரி சங்கு பிள்ளை. இந்த சங்கு பிள்ளையே இந்த ஊர்ல தெரியாதவங்களே கிடையாது. உங்க அண்ணன் கூட என்கிட்டதான் வேலை பார்த்துக்கிட்டு வர்றான். அப்படியா? உட்காருங்க உட்காருங்க. பாதம் இல்ல, பாதம் இல்ல. உங்க அண்ணன் உங்ககிட்ட பிரியமா இருக்கிறானா? இல்ல இல்ல, கோபமா தான் இருப்பாரு. அப்படியா? இல்ல, எங்க அண்ணன் குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால சொன்னேன். நான் அடுத்த தெரு ஆச்சோட்டுக்கு போகணும், வரேன். அவசரப்படுறியே, கொஞ்சம் இதம்மா. முத்தையனுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம்தான். இருந்தாலும் நான் அதையெல்லாம் கவனிக்கிறது இல்ல. அதுகிட்ட உங்ககிட்ட கூடவா கோவிச்சுக்கிறான்? ஒரு பொம்பளை கிட்ட கோவிச்சுக்கிறேன், ஒரு ஆம்பளையா? அவருக்கு கொஞ்சமாவது புத்திங்கிறது இல்லையா அவனுக்கு? சரி சரி, உட்காருங்க. அண்ணா வருவாரு, புத்தி சொல்லுங்க. நான் வரேன். வாங்க ஆச்சி. அடடே, ஆச்சியா? வா. ஏன் ஆச்சி, உன் பையன் கமலபதி தானே? என்னடா பையா, சவிக்கமா? என்னையா அடாபடான்னு பேசுற? நான் ஒண்ணு பையன் இல்ல. முதல்ல கூப்பிடவே தெரியலையே. இந்த ஆக்டர் கமலபதியை அடே என்று கூப்பிட்ட அசட்டு மனிதனே, உம்மை மன்னித்தோம் மன்னித்தோம். சாதாரணமா பேசும்போதே நடிக்கிறப்பா, நீ நல்ல நடிக்க. ஆமா, நாங்கெல்லாம் மேடையில நடிக்கிறோம், நீங்க இங்க ஊருக்குள். ஆமா ஆமா, நமக்கு என்னத்துக்கு இந்த வம்பு? சுத்த பெரிய மனுஷன்.
இல்ல இல்ல நீ பொம்பளை வேஷத்துக்குன்னே பிறந்தவன், அதனாலதான் உனக்கு அந்த ஜாலக்கெல்லாம் இருக்கு. ஆமா, வேஷம் எங்களுக்காகவே பிறந்திருக்கு, நீங்க வேஷத்துக்காக பிறந்திருக்கீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆச்சி, பய பட்டணம் எல்லாம் சுத்திட்டு வந்ததுனால ரொம்ப பேசுறான், தலையில தட்டி வைங்க, இல்லாட்டி போனா ரொம்ப மிஞ்சி போயிட போகுது. என்னையா என்னமா தட்டி கிட்டின்னு எல்லாம் பேசுறீங்க, சும்மா இருமா, அதெல்லாம் இங்க வச்சுக்கணும், வாங்கயா பேசாம. உங்க அண்ணன்கிட்ட நான் வந்துட்டு போனதா சொல்லு, சுத்த பிடிப்ப வியாபாரமா. வாங்க ஆச்சி உள்ள. வா தம்பி. வாங்க ஆச்சி. உட்காருங்க ஆச்சி. உட்கார்ப்பா. நீங்களும் இங்கேயே உட்காருங்கம்மா. நீ உட்கார்ப்பா, நான் இங்க உட்கார்றேன். சரி, பரவாயில்ல, உட்காருங்கம்மா. உட்காரு இப்ராமி, நீ உட்காரு. என்ன லலிதா, சௌக்கியமா? சௌக்கியம் தான் இப்ராமி. நீ என் கூடயே மெட்ராஸுக்கு வந்துட்ட, எங்க வித்யாலயத்திலேயே படிக்கலாம். ஆமா, அவளும் உன் கூடவே வந்துட்டா அவங்க அண்ணனை யார் கவனிக்கிறது? அதிரானே, நீ கமலவதியை பார்த்ததே இல்லையே, நாடக கம்பெனி ஆசையில வீட்டையே மறந்துட்டு சுத்துறான். அபிராமி, அண்ணன் பெண் வேஷம் போட்டா எல்லாரும் வாங்கிடுவாங்க. லலிதா, சும்மா இருக்க மாட்டேன் நீ. நான் ஏதோ கலைக்காக வேஷம் போட்டா இதெல்லாம் போய் பிரமாதமா சொல்லிக்கிட்டு, சும்மா இருமா. முத்தைய எங்கம்மா? தம்பி கிட்ட சொன்ன உடனே பார்க்கணும்னு வந்துட்டான். அண்ணனுக்கு அவசரமா வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டார், நாளைக்கு வீட்டுக்கே வரேன்னு சொன்னார். இத வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அம்மா, நேரமாச்சு, புறப்படுங்க. இன்னொரு தடவை பார்த்துக்கோமே, இப்பவே புறப்பட்டா தான் ரயில் கிடைக்கும். நாளன்னைக்கு நாடகம் வேற வச்சிருக்காங்க. லலிதாவை மெட்ராஸ்ல கொண்டு போய் விட்டுட்டு நான் திரும்பி வரணும். ஆமாம்மா, எனக்கு லீவு முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு ரயிலுக்கே புறப்படணும். என்னடி அம்மா, அண்ணனும் தங்கச்சியை ரெக்க கட்டிக்கிட்டு பறக்குறீங்க? ஊருக்கு வந்தா 2 நாள் கூட தங்குறது இல்ல. போதுமே இந்த பள்ளிக்கூட படிப்போம், நாடக கம்பெனி நடிப்போம். இதெல்லாம் எதுக்குமா? முத்தைய வந்தா சொல்லு, இவங்க அவசரமா இன்னைக்கே ரயிலுக்கு புறப்படணுமா. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். இருங்க ஆச்சி, காஃபியாவது கொண்டு வரேன். காப்பியா? அது இங்க யாரும் சாப்பிட பழக்கம் இல்ல, சாப்பிடவும் கூடாது. அது ஒரு பிசாசு, கள்ளினும் கொடியது, கருப்பும் கசப்பும் கலந்த கலியுக விஷம் அது. அதனால நாங்க மோர் தான் சாப்பிட பழக்கம். இதான் கொண்டு வரேன். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நம்ம கல்யாண படத்தையே எரிச்சிட்டீங்க. போகட்டும் கல்யாணி, நன்றாய் எரிந்து போகட்டும். அத்துடன் நான் செய்த பாவமும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. காரணம் தெரிந்து விட்டது கல்யாணி, உன் கவலைக்கு காரணம் தெரிந்து விட்டது. நீ சொல்லாமல் இருந்த சோகத்தை அந்த படம் எனக்கு சொல்லிவிட்டது. நான் உனக்கு கிடைத்து விட்ட தீங்கு எந்த விதத்திலும் நிவர்த்தி செய்ய முடியாது. நீ இழந்து விட்ட வாழ்வுக்கு எதை கொடுத்தாலும் ஈடாகாது. நீங்க பேசாம இருங்க. இல்லை கல்யாணி, நான் பேசத்தான் வேண்டும். அதோ அந்த பெட்டியடி. இதோ இந்த உயிர்களை பத்திரமாக வைத்துக் கொள். என்ன இதெல்லாம் எதுக்கா? என் செல்வத்தை உன் பெயருக்கு மாற்றி எழுதி இருக்கிறேன். ஜாக்கிரதை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பயப்படாதீங்க. பிரயோஜனம் இல்லை கல்யாணி, உனக்கு செய்த மகா பாதகத்தை எண்ணி உருகின என் மனம் உடைந்து விட்டது. இனி அது தேர முடியாது. தூளாகி சிதறி போற கண்ணாடி பாத்திரம் குப்பையில் கொட்டத்தான் பயன்படும். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. கல்யாணி, இனி நான் பிழைக்க மாட்டேன். அதற்குள் என் மனதில் உள்ளதை சொல்லி விடுகிறேன். கேள் கல்யாணி, நன்றாக கேள். நான் உனக்கு புருஷன் அல்ல, நீ எனக்கு மனைவியும் அல்ல. அம்மா கல்யாணி, நீ என் சொந்த மகள். இதெல்லாம் முக்கியமல்ல. முக்கியமான விஷயத்தை இனிமேல் தான் சொல்ல போகிறேன். அதை நீ கட்டாயமாக நிறைவேற்றி தர வேண்டும். என்ன? உனக்கு விவாக விடுதலை கொடுக்கிறேன் அம்மா, விவாக விடுதலை கொடுக்கிறேன். கல்யாண பந்தத்திலிருந்து கடவுள் சாட்சியாக உன்னை விடுதலை செய்கிறேன். நீ உலகத்திற்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இந்த பத்திரத்தில் எல்லாம் விவரமாக எழுதியிருக்கிறேன். அம்மா, வருங்காலத்திலே உன் மனதுக்கு பிடித்தமான அந்த பூங்குளத்து வாலிபரையே கல்யாணம் செய்து கொண்டு சுகமாக வாழ வேண்டும். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். அம்மா, உன் சொந்த தகப்பனார் உனக்கு தர மறந்து போன அந்த மகத்தான உரிமையை உன் அன்பு தந்தையாகிய நான் தருகிறேன் தாயே.
என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. கல்யாணி, உன் வாயாலே என்னை அப்பா என்று ஒரு முறை கூப்பிடு. ஐயோ அப்பா! கல்யாணி என் மனைவி அல்ல, என் மகள், என் சொந்த மகள், என் சொந்த மகள். அப்பா! 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 எங்க வர? என்ன நட நீ போகும்போது எங்க போறேன்னு கேக்குற? வேலம்பாடி கிராமத்துக்கு போய் பகுதி பணத்தை வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு சங்கு பிள்ளை. நான் இப்பதான் வசூல் பண்ணிட்டு வர்றேன். நீ இப்பதான் வசூல் பண்ணிட்டு வர்றியா? இன்னும் எதுக்காக என்ன போக சொன்னா? சரியான ஆளியாவன். சரி சரி, நீ மடத்துக்கு போ, நான் வீட்டுக்கு போறேன். அதராணி, பயப்படாத. இதான் சிங்கார புராணத்தின் முதல் படம். இந்தா தங்கச்சங்கிலி, உன் அண்ணன் என்கிட்ட 500 ரூபாய் திருடிட்டான். நான் உனக்காகவே மன்னிச்சுட்டேன். அதே என் பணத்தை திருடனா, நீ என்னையே திருடிக்கிட்ட. அவனும் திருட, நீயும் திருடு. அதராணி, அன்னைக்கு உன்னை பார்த்தேன், உங்க அண்ணனுக்கு வேலை கொடுத்தேன். இன்னைக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேன், உனக்கு ஒரு மெத்த வீடு தர்றேன். உன் முத்து சிரிப்புக்கு 10 ஏக்கர் நஞ்சை எழுதி வைக்கிறேன். அபிராமி, வேற யாரு மேலேயும் நான் இவ்வளவு பிரியப்படலையே. அபிராமி, அபிராமி. நீ பெரிய மனுஷனா? என்ன விட்டுடு, நான் போயிடுறேன். இனிமே வர மாட்டேன். முத்தையா, முத்தையா, என்ன விட்டுடு, விட்டுடு, முத்தையா, இனிமே வர மாட்டேன். அபிராமி, நீ இங்கே இருமா. நான் போய் 4 பெரிய மனுஷன் கிட்ட சொல்லி இந்த பயனோட கொட்டத்தை அடக்கிட்டு வரேன். வேண்டாண்ணா, என்ன தனியா விட்டு போகாதீங்கண்ணா. பயப்படாதம்மா, அடிபட்ட நான் இனிமே திரும்பி வராது. நாளைக்கே நம்ம பூங்குளத்துக்கு போயிடும். நீ கவலைப்படாத. இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டோமா. இதோ வந்துடுறேன். வேணாண்ணா. யாரு? சங்கு பிள்ளை வாடா? ஆமா சார். என்ன டான்ஸ் ஆடுற சார்? ஒரு பெரிய காரியம் நடந்துருச்சு சார். பெரிய காரியமா? யார் செத்து போனா? ஒருத்தரும் சார் வேணாம் சார். என்கிட்ட ஒரு பையன் தான் 500 ரூபாய் திருடிட்டு போயிட்டான் சார். உங்ககிட்ட கூட திருட வந்துட்டான்? என்ன சார் நீங்க இப்படி பேசுறீங்க? நீங்களே இப்படி பேசினா நான் இந்த ஊரை விட்டே போக வேண்டியதான். நீங்க எங்கய்யா அந்த காரியத்தை செய்ய போறீங்க சார்? இந்த பாருங்க சார், மண்டையில அடிச்சுட்டான். யார் யாரு? அவன் தான் முத்தையன். ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. கான்ஸ்டேபிள், இவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அந்த முத்தையன் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்ல போட்டு வை. நான் கருப்பூரை போய் கலெக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். எஸ் சார். என்ன அது இப்படி எழுதி வச்சிருக்க? சரியா எழுதி இருக்குங்க. குட்டி செவரு தான் எழுதி வச்சிருக்க. அந்த மனுஷன் என்னன்னா எவ் உயிரை வாங்குற, நீ என்னன்னா இந்த கேள்வி பண்ணி வச்சிருக்க. எங்க அந்த அயோக்கிய? யாரு யாரு? இங்க வரலையே, அவரை இன்னைக்கு பார்க்க முடியாது. உள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? இல்லப்பா, நான் சொல்றத கேளு. மணியம், என் கூட வாயா. பண்டார சொன்னதைய பார்த்து இந்த பயலை பத்தி சொல்லி வைக்கணும். என்ன சொல்ல போறப்பா? எங்க வீட்டுக்குள்ள வந்து அக்கிரமம் பண்ணிட்டாயா. கார்வார் பிள்ளையா? என்ன செய்தாரு? என் தங்கச்சி கிட்ட. பாவி, அதெல்லாம் ஏன்பா அம்பலப்படுத்துற? வீட்டுல நடந்ததை எதுக்காக வெளியில விளம்பரப்படுத்தணும்? நீங்க எல்லாம் மனுஷன் இல்ல? அவனை அடக்கிறதுக்கு உங்களால முடியல? இது பெரிய இடத்து விஷயம்பா, மெதுவா தான் கண்டிக்கணும். அடச்சை, உணர்ச்சி இல்லாத பிண்டங்கள், நன்மைக்கு தீமைக்கு வித்தியாசம் தெரியாத நாசக்கார கூட்டம், அக்கிரமம் செய்யறவங்களை கண்டிக்காம அவங்க சொல்றபடியெல்லாம் தலையாட்ட ஆட்டு வந்த பசங்க. ஒரு மடையனை திருத்த முடியாத நீங்களும் மனுஷனுக்கு தானா ஐயா? உங்களுக்கு எல்லாம் மானம் இல்ல, உணர்ச்சி இல்ல? இன்னைக்கு என் சகோதரிக்கு ஏற்பட்ட கதி நாளைக்கு உங்க சகோதரிகளுக்கு ஏற்படாதுங்கிறது என்னையா நிச்சயம்? ஒரு மனுஷ ஓராய இந்த புனிதமான மனத்துல வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் இது நியாயமா இருக்கா? தம்பி தம்பி, நீ பேசுறத கேட்டா ரோஷம் தான் வருது. ஆனா கை நீட்டி அவங்க கிட்ட காசு வாங்குறமே, என்ன செய்யறது? என்ன செய்யறது? அவனை திருத்துறது, இல்லாட்டி அவனையும் கொண்டுட்டு நீங்களும் சாகிறது. ஒரு மடையனால இந்த ஊரே கடறதா ஐயா? இவ்வளவு தெரிஞ்சு அவனை சும்மா விட்டு வச்சிருக்கீங்க பாருங்க. முதல்ல உங்களை எல்லாம் ஒழிக்கணும். சரி இருக்கட்டும், இன்னைக்கு 2ல 1 தெரியாம இந்த இடத்தை விட்டு நான் நகர போறதில்லை. 1, 4 பேருக்கு முன்னாலே அவன் மன்னிப்பு கேட்டு திருந்தணும், இல்ல அவனை இந்த ஊரை விட்டே விரட்டணும். தம்பி வீணா கோபிக்காத, பதறினா எல்லாம் செதறி போயிடும். போகும். இவன் தான் பிடிக்க ஐயா. இந்த கார்வார் பிள்ளை எங்க வீட்டுல வந்து அக்கிரமம் பண்ணிட்டாயா. பத்தீங்களா பொய் கேசி தோடிக்கிறதா? அட பாவி, எல்லாம் வந்து பேசலாம். வாப்பா ஐயா, நான் ஒண்ணும் செய்யலையா ஐயா. ஐயா
அபிராமி, அபிராமி, ஆச்சு அழாதேம்மா. என்ன நடந்தது? உங்க அண்ணன் எதுக்காக போலீஸ்காரனுக்கு பிடிச்சிட்டு போறாங்க? போலீஸ்காரங்களா? ஏதாவது ஆபத்து வந்துடுமாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நடந்தது? இந்த பாழா பொண்ணு சங்க பிள்ளைங்க வந்து தாறுமாறா பேசினான். அண்ணா அவனை அடிச்சாரு. சங்கு பிள்ளை வேலையா? பயப்படாதம்மா, நீங்க தனியா இருக்க கூடாது. எங்க வீட்டுல வந்து இரு. இந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சாஸ்திரி விட்ட அம்மாளை எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட சொன்னா வேண்டியது செய்வாங்க. வீட்டை பூட்டிக்கிட்டு வா போலாம். தம்பி, இந்த ரூமுக்குள்ள போ. ஐயா, நான் ஒரு குத்தமும் பண்ணலையே, ஏன் என்ன உள்ள போடுறீங்க? போட களவாணி பையல வரத்து பண்ண 500 ரூபாய் திருடி விட்டு என்ன நான் கேக்குறேன்? காரார் புள்ள மண்டையை உடைச்சுட்டேன். போட உள்ள. ஐயா, 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 என்ன ஐயா இது? ஐயா, 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 ஐயா. ஐயா புதுசு போல இருக்கு. சாமி, சாமி, அது இரும்பு கதவு சாமி. அதே மாதிரி இங்க இருக்கவங்களும் இரும்பு மனுஷனுங்க. நாமும் நம்ம மனசை இரும்பாக்கிக்கிட்டா தான் இங்க இருந்து காலம் தள்ள முடியும். ஐயா, 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 ஏண்டா கத்துற? ஐயா, ஐயா, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்க ஐயா. என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன் ஐயா. என்ன கொஞ்சம் வெளியே விடுங்க. நான் வீட்டு வரைக்கும் போய் என் தங்கச்சியை பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துடுறேன் ஐயா. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களும் என் கூட வாங்க ஐயா. ஐயா, ஐயா, அபிராமி, இனிமே உன்னை பார்க்கவே முடியாது அபிராமி, 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 அபிராமி. சாமி, 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 இது என்ன சிறுபுள்ளத்தனா? இங்க இருக்கவனுங்க எல்லாம் நெஞ்சில ஈரம் இல்லாதவனுங்க. இப்படி முட்டிக்கிறீங்களே, அது இரும்பு கம்பி. என்னத்துக்கு ஆகுறதுங்க? வாங்க. மீனாட்சி, மீனாட்சி, மீனு. என்ன இன்னைக்கு வர்ற போதே ராகம் போட்டு கூப்பிடுற? சரி, தலை வலிக்கிறது, கொஞ்சம் காப்பி கொண்ட. சரி, முதல்ல நான் சொல்றேன். என்னடி இது? மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா இப்படித்தானே பேசுறது? வெளியில எதுக்காக போறேனா? என் வேலையே அதுதான் அடி. இந்த பாழா போன வேலையை விட்டு தொலைங்கன்னா கேட்டா தானே. சரி, நீ இப்ப எனக்கு காப்பி கொடுக்க போறியா இல்லையா? இப்ப நான் சொல்றபடி கேட்க போறேனா இல்லையா? என்னடி இது? எல்லாரையும் நான் அதிகாரம் பண்றேன், என்ன நீ அதிகாரம் பண்ற? என்ன அழற சத்தம்? எல்லாம் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்டால வந்து அழுகதான். என்னடிக்கு பைத்தியம்? யார் பைத்தியம்? நீங்களா நானா? கொஞ்சம் இருங்க. இத பாருங்க, இந்த குழந்தை மூஞ்சி பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. பார்த்துட்டு மீனு, நீ எப்பவாவது அபூர்வமா சிரிச்சா இப்படித்தான் இருக்கும். ஆமா ஆமா, பரியாசம் வேற. முதல்ல இந்த பொண்ணோட அண்ணாவை விடுதலை பண்றதா சொல்லுங்க, அப்பதான் காப்பி தருவேன். இந்த பொண்ணோட அண்ணனா? யாரம்மா அது? முட்டே என்ன? ஓ, மடத்தை திருடிட்டதாக கார்வார் சங்கு செய்தானே அந்த பையனா? அந்த அளவெடுத்த சங்கு பிள்ளை பணத்தை கொண்டு தூக்குல போடுங்க. ஏண்டி இப்படி பாயற? பேசாது. அந்த படுபாவி சொன்னதை நிஜம் நம்பி அந்த நிரபராதி அரெஸ்ட் பண்ணிட்டு, ஐயோ எல்லாம் என் தலை விதி. என்ன கெட்ட காலத்துக்கு உங்க புத்தி இப்படி போறதோ? நேக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சுடி. நோக்கு கல்யாண மாலை போட்டனோ இல்லையோ அன்னைக்கே ஆரம்பமாயிடுச்சு. ஆமா ஆமா, என்னாலதான் உங்களுக்கு கெட்ட காலம். நான் ஊத்தி இருக்கிறது உங்க கண்ணை உறுத்திண்டே இருக்கு. எனக்கும் காலம் வர மாட்டேங்க. சீக்கிரம் கொண்டு போடாப்பா. ஈஸ்வரா. ஏய், நீ வேற ஏண்டி ஒரே ரெக்கலை பண்ற? உன்னை கண்டா ஏமன் கூட பயப்படுவாண்டி. கொஞ்சம் பொறு. ஏம்மா, நீ நிதானமா சொல்லி என்ன நடந்தது? அவன் என்னத்து சொல்ல கிடக்கு? நான் சொல்லி அழறேன். சொல்லிவிட்டு அழ வேண்டாம், அழுதுகிட்டே சொல்லு. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணா. சொல்லு. இந்த கார்வார் பிள்ளை இருக்கானோ புரியுறதோ? அவன் கட்ட எண்ணத்தோட இவ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். புரியுறதோ? நுழைஞ்சத்தோட இல்லாம இந்த பொண்ணை இன்ச பண்ணிருக்கான். புரியுறதோ? அப்போ முத்தையன் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். புரியுறதோ? அவனை பிடிச்சி வெளில தள்ளிட்டான். யாரு? முத்தையன் கார்வார் பிள்ளைய? புரியாது புரியாது. அது ஏதோ அடிபட்டு இருக்கு. புரியுறதா? ஏண்டி என்னடி இது? நடந்ததை சொல்லுன்னா நீ படிச்ச ஸ்டண்ட் நான் அவரை சொல்றேன். கேட்டு தொலைங்கண்ணா. சொல்லி தொலையண்டி. அப்புறம் அந்த பாவி சொன்னதை நம்பி முத்தையனை அரெஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு உங்க போலீஸ் உத்தியோக லட்சணம். அப்படியா? அந்த சங்கு பிள்ளை அயோக்கிய பையன் எனக்கு அப்பவே தெரியும். ஆமா, அப்பவே தெரியும்னா இப்ப எதுக்கு அதை நம்பினீங்களா? போங்க, உடனே போய் அவனை விடுதலை பண்ணுங்க. ஐயா, ஐயா, சாமி, 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 அவனுக்கு எல்லாம் நல்ல குரட்டை விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஏன் சாமி அவனுக்கு தூக்கத்தை கெடுக்குறீங்க? உங்க விஷயம் அவனுங்களுக்கு தெரியவா போகுது? அவனெல்லாம் காது இல்லாதவனுங்க. எருது புண்ணு காக்காக்க தெரியும். நீ யாருப்பா? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? நான் அடிக்கடி இங்க வந்து போற அரசாங்க விருந்தாளிங்க.
புறவே சொக்கேன்னு நீங்க கேள்விப்பட்டதில்ல? கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் எனக்காக கவலைப்படலப்பா. என் தங்க அபிராமி அவளோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஒரு மிருக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. நான் இப்ப வீட்டுக்கு போகிறேன்னா அவ தாய் தந்தை இல்லாத பொண்ணு. என்ன கதியாவாளோ என்னமோ. அப்ப நீங்க போய்தான் ஆகணுமோ? கட்டாயம் போய் தான் ஆகணும். நிச்சயமா வீட்டுக்கு போய்தான் ஆகணுமா? ஆமாப்பா, ஆமா. அப்படின்னா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்க வீட்டுல இருக்கலாம். என்னப்பா என்ன சொல்ல போற? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். எப்படி? சரிப்பா, சரிமா? சரி. ரெண்டு பேர் ரிமாண்ட்ல இருக்காங்க, ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏட்டையா, இங்க ஒருத்தரையுமே காணாம. காணாமா? ஜன்னல் ஓடியா ஓடியா. எஜமா, எஜமா, என்ன லாக்அப்ல இருந்து குறவனும் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ண முத்தையனும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. முத்தையனா? சரி, நீ போ, நான் உடனே ஸ்டேஷனுக்கு வர்றேன். ஐயோ, கதவு பூட்டி இருக்கே. அபிராமி எங்க போயிருப்பா? சாமி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க. அதுவும் ஆளுங்க எல்லாம் தேடிட்டு வர்றாங்க. இன்னைக்கு ட்ரெயின் 1 மணி நேரம் லேட்டா வரும்னு சொன்னாங்க. மணி 1:30 இன்னும் ட்ரெயினை காணுமே. வந்துருங்க. தம்பி, என்ன போலீஸ் புரட்டிட்டு வருது, கொஞ்சம் காப்பாத்த. யாரப்பா நீ? நான் ஒரு அனாதப்பா, நிரபராதி. என் மேல அனாவசியமா பழி சுமத்தி என்ன தொந்தரவு பண்றாங்க, கொஞ்சம் காப்பாத்தப்பா. என்னப்பா அது? போலீஸ் துரத்திட்டு வருதுன்னு சொல்ற, அப்புறம் காப்பாத்துன்னு வேற சொல்றிய? தம்பி, உன் காலை பிடிக்கிறேன். உனக்கு ஒரு அண்ணன் இருந்து இந்த நிலைமை ஏற்பட்டா நீ காப்பாத்தாம இருப்பியா? போலீஸ் போனோன்னு எல்லா விஷயமும் விபரமா சொல்றேன், என்ன காப்பாத்தப்பா. சரி, அப்படி போயிடப்பா. பாப்பா, ஒரு ஆளு கருப்பு துணி போத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்தானா? யாரு? கருப்பு துணியா? ஆமா சார், அவன் பெரிய திருடன். திருட இங்க ஏன்பா வர்றான்? மன்னிக்கிறேன். அந்த ஆள் யார்? போய் பாரு. எங்கப்பா அந்த ஆளு? உன் கூட பெரிய வேதனையா இருக்குண்ணே, சொல்றது கேளுங்கண்ணே. அட ஏன் தம்பி இப்படி பட்ட பகல்லையே பயந்து சாகுற? உட்காரு. அட அதுக்கு இல்லன்னு, இந்த பெரிய பக்கத்துல இருக்கான் பாருங்க, அவன் இந்த பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருக்கானா. எந்த பக்கம்? இந்த காட்டு பக்கம். இன்னும் ஒரு கல் தூரம் தானே இருக்கு, ஒரே அடியா வீட்டுல போய் சாப்பிட்டுக்கலாமே. அட போப்பா, பசி பிராணம் போகுது, வீட்டுல போய் சாப்பிடுறதுக்கு கட்டுத்தூர் கட்டியாங்க. என்னமோ எனக்கு ஒரு மாதிரியா தானே இருக்கு. உனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். எங்க புறப்பட்டேன்? என்னடி இது? புறப்படுற போது எங்க புறப்பட்டே? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கா போற. கேட்டா சவுன தடை எடுத்தா சும்மா இருங்க. காபி சாப்பிடுங்க. உன் காப்பியை கொண்டு காளிபாளைய கொண்டு. பரவாயில்ல, சாப்பிடுங்கண்ணா.
சொக்கா சாமி என்னை விட்டுட்டு எங்கப்பா போயிட்ட? என்னங்க சாமி 2 நாளா உங்களை தானே சாமி நான் தேடிக்கிட்டு அலையிறேன். என்னை விட்டு எங்க சாமி பிரிஞ்சு போயிட்டீங்க? சொக்கா, என் தங்கச்சியும் பார்க்க முடியல. இந்த பாழ் உலகம் எனக்கு திருடங்கிற பட்டத்தை வேற கட்டிட்டுது. இனிமே நான் என்னப்பா செய்வேன்? சாமி, தங்கச்சி மாலை பத்தி கவலைப்படாதீங்க சாமி, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சாமி என்ன பாருங்க, நான் அனுபவிச்சவன் சொல்றேன். என் ஆயுசுலயே 3/4 வாசி ஜெயில தானுங்க இருந்திருக்கேன். நீங்க திருடுனீங்களோ இல்லையோ, ஒரு தரம் ஜெயில இருந்தாச்சு இல்ல. இன்னமே நீங்க 1000 தான் யோக்கியமா நடந்தாலும் இந்த உலகம் நம்மளை வாழ விடாது சாமி, வாழ விடாது. நான் சொல்றதை கேளுங்க. சாக துணிஞ்சவனுக்கு சமுத்திரம் முழங்கால ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை சாமி, நிமிந்து நில்லுங்க, நான் இருக்கேன். பாவம் 2 நாளா சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க சாமி. இந்தாங்க முதல்ல சாப்பிடுங்க. இத பாரு, குழந்தை மாதிரி அழப்படாது. நான் யாருக்கும் பயப்படாதம்மா. அம்மா, உலகத்துல துரதிருஷ்டம் பிறந்ததே எனக்காகத்தான். நான் இல்லாம இருந்தா எங்க அண்ணாவுக்கு ஒரு கஷ்டமும் வந்திருக்காது. ஏச்சே, அப்படியெல்லாம் சொல்லாத. உங்க அண்ணன் விஷயமா தான் அவர் வெளியில போயிருக்கார். இப்போ வந்துடுவார். உனக்கு ஒரு வாரம் வராது, கவலைப்படாதேம்மா. இன்னும் அந்த பொண்ணு இங்கதான் இருக்காளா? ஆமா, பாவம் சதா அழுதுண்டே இருக்கா. ஆகட்டும் ஆகட்டும், வேணும்னா நீயும் சேர்ந்தாள். சரி சரி, உங்க மிரட்ட வித்தியெல்லாம் இங்க வேண்டாம். இருங்கோ, காப்பி கொண்டு வரேன். இந்தாங்க. உன் காஃபி வேணாம், மண்ணாங்கட்டி வேணாம். சர்க்கா சாப்பிடுங்க. என்னமோ பிகு பண்ணிக்கிறேன். கொஞ்ச நாள்ல எப்படி உடம்பு கருத்து போச்சு. சாப்பிடுங்க. நீனும் ஒரு காரியம் செய்யணும். சரின்னு சொன்னா தான் காஃபி சாப்பிடுவேன். நான் சரின்னு சொல்றதுக்குள்ள காப்பி ஆறி போயிடும். சாப்பிடுங்க சொல்றேன். மீனு, என்னவா? அந்த பொண்ணை உடனே நம்ம ஆட்டை விட்டு வெளியே அனுப்பணும். இது ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க சொல்றபடி நான் நடக்க புரியுதா? மீனு, சீரியஸா சொல்றேன். நான் டியூட்டியில இருக்கும்போது இப்படி எல்லாம் பேசாது. நானும் சீரியஸா தான் சொல்றேன். வீட்டுக்குள்ள வந்தா டியூட்டியை பத்தி பேசாதீங்க. ஏண்டி, போலீஸ் இன்ஸ்பெக்டர் நினைச்சா இல்ல பூனை குட்டி நினைச்சியா? இன்ஸ்பெக்டர் சம்சாரம் நினைச்சாடா இல்ல உங்க வீட்டு நாக்குட்டி நினைச்சாடா? என்னமோ விரட்டுறா? அடியே அடியே, நான் ஒண்ணு சவுடு இல்ல. பேசுறது இன்ஸ்பெக்டர் சவுக்கடி சாஸ்திரி. பி கேர்ஃபுல். பேசுறது மிஸ்டர் சாஸ்திரி, ஜாக்கிரதை. ஏண்டி ஏறி தவள மாதிரி கத்துற? நீங்க ஏன் காக்கா மாதிரி கரையறே? வெளியில யாராவது கேட்டா என்னன்னு சொல்லுவா? என்னத்த சொல்லுவா? இன்ஸ்பெக்டர் வீட்டையே போலீஸ் ஸ்டேஷன் ஆகிட்டாரு சொல்லுவா. புரியுறதா? ஓ மேல குத்தம் இல்லடி, ஓ மேல குத்தம் இல்ல. என் ஜாதக பலனே அது. உங்க ஜாதகத்தை பத்தி இப்ப என்ன, இன்னொரு கல்யாணம் நடக்கிற போது பாத்துக்கலாம். போன காரியம் என்ன ஆச்சு? முத்தையன் கிடைச்சானா? அத்தை சொல்லுங்க. இந்த அபிராமி, வீட்டுல உங்க அண்ணனுடைய போட்டோ கிட்ட ஏதாவது இருக்கா? எங்க அண்ணா இங்க. இனிமே உங்க அண்ணாவை அடியோட மறந்துடு. வெள்ளம் தலைக்கு மேல போயிடுது. என்னன்னா இது? அவன் அண்ணா பத்தி கேட்டா ஆத்து வெள்ளத்தை பத்தி சொல்றவள். ராமா ராமா, Shut up. சும்மா இருங்க. பொண்ணு, இதையும் உனக்கு அண்ணாவே இல்லைன்னு நினைச்சுக்கோ. உங்க சர்க்கஸ் வச்செல்லாம் அவளாண்ட வேண்டாம். குழந்தை, அவர் ஏதோ உஷ்ணத்துல வளர்ற. உங்க அண்ணாக்கு ஒரு குறம் வராது. நீ போமா உள்ள. ஆமா, ஒண்ணும் வராது. இந்த அம்மா தான் சீஃப் ஜஸ்டிஸ் தீர்மானமா சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு இங்க இருக்கிறது ரொம்ப பிசகா முடியும், பிசகா முடியும். அவளுக்கு ஒருத்தரும் இல்ல. இனிமே எல்லாம் நாம தான். இத பாருங்க, நமக்கு தான் குழந்தையே இல்லையே. அவளை வளர்த்துட்டா என்ன? இல்ல வளர்க்கறதா? அவ வளர்ந்துருக்கிறதே போதும், நீ ஒண்ணும் வளர்க்கடிது. ஒரு திருட்டு பையத்தங்க இன்ஸ்பெக்டர் வீட்டுல இருக்கிறதாவது பொண்ணு காதுல விழ போறோம். அப்படி அச்சடு. அவ இங்க இருந்தா என் வேலை போறதோட தலைக்கே ஆபத்தடி ஆபத்தடி. ஏண்டி என்ன இப்படி பறைக்கிற? பாவம், நீங்களும் ரொம்ப அவஸ்தைப்படுற. எனக்கு ஒரு யோஜனை தோன்றது. உனக்கு யோசனை கூட வந்து கொடுத்தா சொல்லி சீக்கிரம். சரி, அந்த பொண்ணு இங்க இருக்க வேண்டாம். மெட்ராஸ்ல உங்க சித்தப்பா பொண்ணு சாரதா நடத்துற வித்யாலயத்துக்கு அனுப்பிச்சுடுவோம். அதான் அடுத்த ஒரு ஆட்சி பொண்ணு லலிதா வந்து பாருங்க, அங்க. பேஷ் பேஷ், உன் யோசனை ரொம்ப பிரமாதம்.